ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் என்னென்ன பண்ணுறோம் பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி கந்தசஷ்டி விரதமோட 3rd டேங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மாத கரண்ட் வேறு. ஸோ கடன் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிடலான்னு காலையிலே வந்து வீடு கூட்டி தொடச்சி வெளியெல்லாம் கழுவிட்டு பாத்திரம் விளக்கிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டோங்க. இன்றைக்கி ராசி புகழ் ஸ்கூலுக்கு போகல, அதனால நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் நிறையவே டைம் இருந்தது. ஸோ வெளியெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலெல்லாம் போட்டாச்சுங்க. ஃபைனலாக நம்ம சாமியும் கும்பிட்டாச்சுங்க. இது வந்து 48 டேஸ் விரதத்தில் 41 டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக இந்த மாதிரி விளக்கு பொருத்தி மார்னிங் ஈவினிங் சாமி கும்பிட்டுக்குவோங்க. மீதி 7 டேஸ் தான் வந்துட்டு ஃபாஸ்டிங் இருந்து கொஞ்சம் நல்லா பூஜா பண்ணுவோம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வந்து போட போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் எந்த நாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு தாங்க. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல்னாலே ஆதார் கார்டெலாம் கொண்டு போனால் தான் போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்துக்குவாங்க. ஸோ ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு போய் கடகடன் ஒர்க் முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா புதுசாக HSN கோடுன்னு ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால 1.5 hours ஆகிடுச்சு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே. ஃபைனலாக வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கான HSN கோடுன்னு கூகுளில் போட்டால் வருது. ஸோ அதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட்டில் போட போகிறீங்க இன்டர்நேஷ்னலுக்குன்னா அந்த கோடு எடுத்துகிட்டே போயிடுங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங்கே ஆகிடுச்சிங்க. ஸோ ஒரு வழியாக திருப்பி ஈவினிங்கும் சாமி கும்பிட்டுட்டு பசங்களுக்குலாம் டீ வச்சு கொடுத்துட்டு ஸோ நாமளும் டீயை குடிச்சிட்டு பசங்களோடவே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன் போகலன்னு பார்த்தீங்கன்னா புகழ் பர்த்டே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பர்த்டேயில் நிறையா கேக் சாப்பிட்டு ராசிக்கும் புகழுக்கும் லைட்டாக கோல்டு, பாப்பாவுக்கு ஃபீவரிஷாக இருந்தது. ஸோ அதனால அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சு விடலைங்க. ஸ்கூல்லேயே வர வேண்டான்ட்டாங்க. தயவு செஞ்சு ஃபீவர் இருந்தால் நீங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்கன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வீட்டிலே இருக்காங்க. இன்றைக்கி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம், அடுத்து நம்மளோட 1000 rupees கிட்லேயே கொஞ்சம் வேரியண்ட்டான கிட்டு, அடுத்து லியாஸ் ஆரி டிசைனோட ஸ்டூடெண்ட் வந்து கிட் வாங்கியிருந்தாங்க 1370 இந்த கிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் 3mm 4mm 5mm பீட்ஸு கூடவே கொஞ்சம் ஹேங்கிங்ஸு, கிறிஸ்டல்ஸு, ஜர்கான் ஸ்டோன் வந்து சாரியில் ஒட்டுறதுக்கு எல்லாமே வாங்கியிருந்தாங்க. இது கூடவே நம்மளோட குந்தன் கிட்டுங்க 1499 ஃப்ரீ ஷிப்பிங் வித்தின் தமிழ்நாடுக்கு தராங்க. 62 பேக்கெட்ஸ் ஆஃப் குந்தன் வந்து ஜஸ்ட் 1499க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. அந்த கிட்டுமே நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த குந்தன் கிட் போட்டதாங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம பேக்கிங் எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணிவிட்டு வந்து பசங்களுக்கும் சமைச்சு கொடுத்து நானும் சாப்பிட்டு தூங்கிட்டோம்.